பாண்டியன் ஒரு சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பாண்டியனோட கடைக்கு வந்து ஒரு அக்கா வந்து மளிகை பொருள்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ எல்லாம் கணக்கில் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களே, இப்படி வாங்கிட்டு நீங்கள் கணக்கில் எழுதிக்கன்னு சொன்னால் எங்களுக்கு மட்டும் பொருள் என்ன ஃப்ரீயாகவா தராங்க, நாங்கள் அமௌண்ட் கொடுத்து தானே வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. என்னென்ன இப்படி சொல்கிறீங்க, நான் ரெகுலராக அந்த கடையில் தானே வாங்குகிறேன், மாதம் பிறக்கட்டுன்னே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிகிட்டு இருக்கும்போது சரவணன் தான் சொல்லுவார், அக்கா நீங்கள் போங்க, நான் அப்பாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. கஸ்டமர்கிட்ட என்ன கோபத்தையும் காட்டக்கூடாதுன்னு சொல்லி தானப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இப்போ இப்படி திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அந்த அம்மா என்னைக்கிட்ட அமௌண்ட்டை தரோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அக்கா தந்துருவாங்க, நம்பிக்கையான ஆள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ பழனியும் வந்துடுறாரு. நீ தான் நேற்று அந்த குடிகார பையில குடிக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தல அப்படின்னு சொல்லும்போது, நான் மட்டுமா கூட்டிகிட்டு வந்தேன், கதிர் தானே வந்தான், அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு பழனிவேல். அதுக்கப்புறமா கோமதி வந்து அரசிக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. செந்தில வேற நேற்று ராஜி வந்து ஏற்று பேசிட்டா, புருஷனை பேசுனா பொண்டாட்டிக்கு ரொம்ப கோவம் வரும், மீனா கோவப்பட்டு 2 பேருமே பேசாமல் இருக்க போகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குடி, நம்ம வீட்டில் மட்டும் எதுக்குடி இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இந்த வீட்டில் மாமியார் மருமக பிரச்சனை வராது, ஆனால் இந்த அக்கா தங்கச்சிக்குள்ளே பிரச்சனை வந்துடும் போலையே அப்படின்னு சொல்லி கோமதி வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ராஜி வருவாங்க, அத்தை எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, துணி துவைச்சி காய போட்டிருக்கம்மா, அதை எடுத்து மடித்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அந்த டைம் கிச்சனுக்கு வருவாங்க. அக்கா என்னை மன்னிச்சிருங்க அக்கா, மாமா நேற்று பேசும்போது நான் ஏற்று பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் எதுவும் நினச்சி பேசலை, ஏதோ ஒரு கோவத்தில் தான், வேலை வேற போயிட்டா அதை தான் கதிர் மேலே காட்டிட்டாரு, நீனே எதுவும் மனசுக்குள்ளே வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து துணி எடுக்க போவாங்க. அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்கும் நம்ம கோமதிக்கும் அரசிக்கும், அப்பாடா இவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் குமரவேலோட அப்பா வந்து வருவாங்க. அவங்க அண்ணா கிட்ட பேசுவாங்க, நீங்கள் சொத்து பங்கு வைக்கிறதுல எனக்கு ஒரு ஆட்சேபணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்றைக்குமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதே கிடையாது, நம்ம தாத்தா பாட்டி சொத்து வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு, நீங்களும் நானும் தான் ராப்பகலாக வேலை செஞ்சு இவ்வளோ சொத்து சம்பாதிச்சு வச்சுருக்கோம், இதில் இந்த வீடை வந்து நீங்கள் இந்த பழனிவேலுக்கு கொடுக்குறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மாம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சுகன்யா சொல்கிறாங்க. அவனுக்கு இந்த வீடை கொடுக்கக்கூடாது, குமரவேல் பேரில் எழுதி வைங்க அப்படின்னு சொல்லி. உனக்கு அந்த தோட்டம் இருக்கலாடா, அந்த தோட்டத்தில் வீடு வருதுல, அது உனக்கு தானே வரும், அதுக்கப்புறம் குமரவேலுக்கு எப்படி இதை எழுதி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ராஜியோட அப்பா. அதெல்லாம் முடியாது, நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சோம், இந்த சொத்தை 2ஆக பிரிங்க, வேணா இவனுக்கு ஒரு 2 ஏக்கர் எழுதி வைங்க, அதுக்கு மேலே இவனுக்கு சல்லி பைசா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சொத்தை 3ஆக நீங்கள் வந்து பிரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சுகன்யா வந்து ரொம்ப முறைப்பாங்க, மாமா நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஓடுகாலி பின்னாடியே ஓடி அந்த பாண்டியன் கூட எச்ச வேலை தானே பார்த்துட்டு இருந்தான், அதுக்கப்புறம் இவன் எதுக்கு இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலோட அப்பா வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது தப்புடா அப்படின்னு சொல்லி பாட்டி கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பழனிவேல் சொல்வார், நீ எனக்கு தந்திருக்கிய அந்த கடை அதுவும் எனக்கு வேண்டாம், நீ தர சொன்னி எனக்கு அந்த நிலம் ஏக்கற நிலம் அதுவுமே எனக்கு வேண்டாம், இந்த சொத்தை எல்லாமே நீயே வச்சுக்கோ, ஆனால் அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லாதுங்கிற மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குமரவேலோட அப்பா வந்து ஆமாடா இந்த குடும்பத்துக்கு உனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டே இருப்பார். இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது.